ஹாய் டியர்ஸ். எல்லாரும் நம்ம வீட்டில் இட்லி பொடி அரைப்போம். ஆனால் அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியான இட்லி பொடிக்காக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க என் கூட. இதோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பாதாம், முந்திரி அண்ட் வால்நட் நான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம யூஸ்வலாக சேர்க்குற கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மூங் தால் இதெல்லாம் யூஸ்வலாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தது வேர்க்கடலை, சியா சீட்ஸ் அண்ட் கொஞ்சம் உடச்ச கடலை, நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி காஞ்ச மிளகா அண்டு எள்ளு எடுத்திருக்கேன், ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் அதெல்லாமும் எடுத்திருக்கேன். வாட்டர்மெலன் சீட்ஸும் இது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு தான் பொடி அரைக்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அகலமான பேஸ் இருக்கிற பேனோ இல்லை கடாயோ இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே ஈக்குவலாக குக் ஆகிறதுக்கு. பேன் ஹீட் ஆகிற அந்த டைமில் ஃபேனுக்கு கீழே ஒரு அகலமான பிளேட்டை வச்சுடுங்க. இதில் தான் நம்ம எல்லா ஹீட் பண்ண பருப்பையும் போட்டு ஆற வைக்க போகிறோம். இப்போது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது கடலப்பருப்பு. இதோட குக்கிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்துட்டோம், ஏன்னா ஆறுறதுக்கும் இது டைம் எடுக்கும். அதனால் எல்லோ கலர் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும் போது அதை எடுத்து பாத்திரத்தில் கொட்டிடலாம். இது போல தான் ஒவ்வொரு பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்த உடனே இதில் எடுத்துகிட்டு வந்து ஆற வைப்போம். இப்போ துவரம் பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நான் குக் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் இதோட டைம் மோராரில் சேமாக தான் இருக்கிறதால சேர்ந்தே இதை குக் பண்ணிக்கலாம். நீங்களும் தனித்தனியாக வேணாலும் குக் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணிக்கலாம். அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அதோட வாசனையே நல்லா அந்த ரூமே மணக்கிற மாதிரி வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, லேடிஸ்க்கு தெரியும். எடுத்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அடுத்து தான் நம்ம மூங் தால் தான் எடுக்க போகிறோம். மூங் தால் ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்கும், ஒரு 2 to 3 minutes போதும் அது கலர் மாறுறதுக்கு. ஸோ அது நல்ல கலர் மாறினோடனே இதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தால் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு நட்ஸை தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா நட்ஸையுமே மேக்ஸிமம் ஒரே டைம்லேயே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஒரு 1 minute எக்ஸ்ட்ராவாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, வால்நட்னு எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு மாதிரி பல்ஜாகி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது நல்லா குக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ எதையுமே ஓவராக கருக்கிடாதீங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ மிதமான சூட்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற இன்க்ரீடியண்ட் ரோஸ்டட் சன்னா. இது நிறைய ஊரில் நிறைய விதமாக சொல்லுவாங்க, உடச்ச கடலை, பொட்டுக்கடலை அப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்தி, நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறது, அதனால இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது போல் பம்கின் சீட்ஸ், கிர்னி விதைன்னு நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சீட்ஸ் வகைகளையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஜென்ரலாக எப்போவுமே சேர்க்குற எள்ளு. ரொம்ப பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க எள்ளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி எள்ளு நம்ம சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருப்பியல், வெள்ளையல் ரெண்டுமே ஹெல்தி தான். நல்லா இதை பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகும்போது சிறுன்னு செதுரும், அது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சியா சீட்ஸ். இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது, பட் இது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பொடியோட ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம பூண்டு, மிளகு, சீரகம் எப்போவும் ஆட் பண்ணுவோம். இது டைஜஷனுக்கும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பெருங்காயம் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் ஜென்ரலாக பூண்டு தான் நிறைய சேர்ப்பேன், பெருங்காயம் சேர்க்கறது இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும்னு சொல்லிட்டு. அது கூட கல்லுப்பையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் உப்பி வரும்போதே அது ஃப்ரை ஆகிடுச்சுன்றது தெரிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப நேரம் அதை ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கொப்பரை தேங்காய். வீட்டில் நான் எப்போவுமே கொப்பரை தேங்காய் வச்சுருப்பேன். இந்த மாதிரி பொடி அடிக்கும் போது அதை யூஸ் பண்ணிப்பேன். ஜென்ரலாக வேஸ்ட் ஆகிற தேங்காய் கெட்டு போயிடுச்சுன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, தூக்கி போட்டுவோம். பட் கொஞ்சம் காஞ்ச தேங்காவை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சா அது கொப்பரையாக மாறிடும். அது பொடிக்கு நல்ல ஃப்ளேவரும் அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும்.
அடுத்தது காரத்துக்காக காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறோம். நான் ஜென்ரலாக காஷ்மீரி வரமிளகா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது நல்ல கலர் கொடுக்கும் அண்ட் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மல் குண்டு மிளகா இல்லை குண்டூர் மிளகா அந்த மாதிரி காரமாக இருக்கிற மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகா ஒரு 20 கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி கையில் வச்சு உடைக்கும் போது தூள் தூளாக உடையும். ஸோ அப்புறம் மிக்சியில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறக்குறன்னு வேணும்னு ஆசைப்படுறவங்க குறக்குறன்னு எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா நைஸாக இருந்தால் பொடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிடும் போது மட்டும் இல்லாமல் நம்ம மினி இட்லி பண்ணும் போது இல்லை வேறு ஏதோ டிஷ் பண்ணும் போது இது மேலே தூவினா நல்லாயிருக்கும், பல்லில் மாட்டாது குழந்தைங்களுக்கு. ஃபைனலி நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்தி பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா லாங் லைஃப்க்கு அப்போ தானே வரும். 5 years.